தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே தில்லைஸ்தானத்து கிராமத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த இளங்காளியம்மன் ஆலயம் 5ஆம் ஆண்டு நவசண்டி மகாயாக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவையாறு அடுத்து தில்லைஸ்தான கிராமத்தில் எழுந்தருள் உள்ள மிக பழமை வாய்ந்த இளங்காளியம்மன் ஆலயம் 5ஆம் ஆண்டு நவசண்டி மகாயாக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நவசண்டி ஹோமத்தில் நேற்று பரிவார தெய்வங்களான மதுரை வீரன், கருப்புசாமி, மலையாள கருப்பு, விநாயகர், முருகப்பெருமான் போன்ற பரிவார தெய்வங்களுக்கு ஹோமம், பூர்ணாவதி, மூலவருக்கு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் மகாசண்டி யாகம் முதல் யாகம் தொடங்கப்பட்டன. 2ஆம் மகாசண்டி யாக ஹோமத்தில் ஸ்ரீ மகாகாளி சண்டிகா அத்தியாயம், ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா அத்தியாயம் என 13 அத்தியாயங்கள் நிறைவேற்றப்பட்டதில் பட்டுப்புடவை, மூல மந்திர ஹோமம், பிரம்மச்சாரிய பூஜை, தம்பதி பூஜை, வடுக பூஜை, சுகாசினி பூஜை, கன்னியா பூஜை, திரவிய வஸ்திரா ஹோமம், பட்டு வஸ்திர ஹோமம், கடம் புறப்பட்டு திருக்கோவிலின் பிரகாரங்கள் மேலதள வாத்தியங்கள் முழங்க உலா வந்து மூலமூர்த்திகளுக்கு கட அபிஷேகம், மகா பூர்ணாதி தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சண்டி ஹோமத்திற்கான காணிக்கையாக புடவை, பட்டுப்புடவை, தாலி, பழங்கள் வகைகள், வெள்ளி கொலுசு, மூக்குத்தி, வெள்ளி ஊஞ்சல், குடை போன்றவற்றை கொடுத்து இறைவனை அருளை பெற்று சென்றார்கள். ஐயா இறை நாமா சொல்லுவார். இறை நாமா சொல்லும் பொழுது நீங்க எல்லாரும் ஜெய ஜெயான்னு சொல்லணும். சொன்னா அது மகத்தான புண்ணியம். இப்ப யாருக்கோ வெற்றி கோஷம் போடுறோம், ஐயா வாழ்க, அவங்க எல்லாம் கை விட்டுருவாங்க. நம்ம இளங்காரி இன்னும் கைவிட மாட்டாங்க நம்மள. இப்ப என்ன பண்ண எல்லாரும் ஜெய் மகாகாளிகே, ஜெய 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 மகாமாயே அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அத மாதிரி சொல்லணும். சொல்லாம எல்லாமே இல்ல கை எடுத்து கும்பிடுங்க, சொல்லுங்க. ஜெய 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 மகாமாயே, ஜெய 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 துக்காபஹாரே, ஜெய 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 வழிபடா பஹாரே, ஜெய 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 மதுரை ஜெய ஜெய சகலகார் ஜெய பிரதே, ஜெய ஜெய சண்டியாகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதுவரையிலும் மாலை போட்டுங்க. இதுவரையிலும் விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனம், பஞ்சகவிய பூஜை, எல்லாமக காளி மகாகாளிக்கு நவாவரண பூஜை மற்றும் அக்னியிலே யாகம் நடைபெற்று இப்பொழுது இந்த 700 மந்திரங்களையும் ஜபம் செய்தோம். நேற்றைய தினம் 700 மந்திரங்களையும் ஜபம் செய்தோம். இந்த ஜபத்தில் ஒரு பங்கு 10 தடவை பாராயணம் பண்ணா ஒரு தடவை ஹோமம் பண்ணணும். அதான் நவசண்டி யாகம்னு பேரு. இப்ப நேற்று பாராயணம் முடிச்சிட்டோம், இன்னைக்கு ஹோமம் பண்ண போறோம். அதை 13ஆம் பட்சி பண்ண போறோம். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் உபயம் சங்கல்பம் பண்ணப்படும். இந்த வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரில் கொடுத்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் சங்கல்பம் பண்ணப்படும். சமயம் நான் சொல்றேன், அங்கே போய்க்கலாம் எல்லாருமே. இப்ப முதல்ல உள்ள மகாகாளி சண்டிகைக்கு யாகம் தொடங்குகின்றது. முதல் காளி மகாகாளி. மகாகாளி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் மகாகாளி எப்படி இருப்பான்னு. மாய ரூபமா இருப்பா. மாயைன்னா உலகத்தை ஆளக்கூடிய காளி. காலத்தை அவள் கையில் வைத்திருக்கிறார். அவளுக்கு மகாகாளின்னு பேரு. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுடைய தூங்கிட்டு இருக்கார். மகாவிஷ்ணுவுடைய காதில் ரெண்டு அசுரங்கள் மது, கைலவர்னு காதிலிருந்து உருவாகிறாங்க. எப்படிதான் அப்படி காதில் உருவாக முடியும்? நம்ம உடம்புல முடியிலிருந்து உருவாகுது ஒரு உயிர். நினைச்சு பாருங்க, ஏன் உருவாகுது இல்லையா? அதுக்கு ஏதாவது உணவு போடுறோமா நம்ம? இப்போ சிருஷ்டி எப்படி வேணாலும் இருக்கும், உலகத்துல சிருஷ்டி எப்படி வேணாலும் இருக்கும். அப்ப மகாவிஷ்ணுடைய காதிலிருந்து 2 அசுரர்கள் உருவாகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மகாவிஷ்ணு தாமரை தொப்புக்குள்ள தாமரை ஒன்று போகும். அதில் பிரம்மா உட்காந்து இருப்பார். தாமரை நஞ்ச வழியா மேலே ஏறி பிரம்மாண்ட சண்டை போடுறாங்க. பிரம்மா ஜெயிக்க முடியல. இப்போ மகாவிஷ்ணுவை எழுப்புனாதான் இந்த அசுரம் அழிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்றார், மாயைங்கிற காளி பிடிச்சிருக்கா. அந்த காளியை பிரார்த்தனை பண்றாங்க, அம்மா இப்படி மகாவிஷ்ணு எழுப்பி விடு, அசுரன் சந்தாரம் பண்ணணும். இந்த காளி அனுகிரகத்தினால மகாவிஷ்ணு மது பேர் சமசாரம் பண்ணா முதல் அத்தியாயம் நடைபெறுகிறது. அனைவரும் கந்ததசத்தை எழுதுமாறு கருதணும். இதனுடைய புண்ணியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய ஆயுள், ஆரோக்கியம்,
ஆனந்தம் அனைத்தையும் அம்மா அது பண்றாளாம். தரிசிக்கவும் இந்த பாட்டு அங்க அவன் பாத்துமா தேவதாரி ஓம் மே மகாகாளி சண்டிகாசனா நமः சண்டிகா மூர்த்தயே நமः சக்கர ஓம் பிரபாசவாசாத்மகே காகாரேதாந்துரநிராயமானः ஸ்ரீராசக்கவய புன்னவிஸ்வரிதோ மனசாதி வயந்தः பிரஜாபோதா விசந்தவகந்தரா अनेन दिव्यमङ्गलहोमेन भगवती सप्तमाध्यायदेवता मत्तवादङ्गकलहंस संयुक्तमदङ्गगमना मध्यावोदभरभरितकुण्डरत्नापूर्णबिम्बाधरवदना ज्वलत्सौन्दर्यसन्दोहबन्धीकृतरतिमदना नीलोत्पलनीलाकाशश्यामसौन्दर्यवदना रत्नकिङ्किणिमणिजालरसना ஸ்ரீராஜமாதங்கே சண்டிகா பிரியதா. அம்பிகையினுடைய திருநாமம் சொல்லப்படும் ஜெய ஜெயா என்று சொல்லி அருள் பெறுங்க. ஜெய மாதங்க கன்யே ஜெய ரத்னபீடஸ்திதே ஜெய வீணாவாத்ய பிரியே ஸ்ரீவதன வசங்கரி சகலகார்ய ஜனப்ரதே श्रीमादङ्गे महामाये अरुण्ड हरे तुभ्यं चामुण्डाये सुमङ्गलो. கோவிலுக்கு சென்று அத்தியாய யாகத்திருக்கங்களை எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு செட்டு மேலும் கோயிலுக்கு போய் இந்த யாகத்திருக்கத்தை எடுத்துட்டு வாங்க. அத்தியாயத்தினுடைய தலைவியாக விளங்கக்கூடிய அம்பிகையின் திருநாமம் பவானி சண்டிகை என்று பொருள். திருவிச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயரம் பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய லலிதாம்பிகை தான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைவியாக விளங்கக்கூடிய அம்பிகை. அருணா கருணா தரங்கித அக்ஷீம் அப்படின்னு இந்த அம்பாளுடைய உருவத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகமானது சொல்கிறது. அருணாம் அப்படின்னாலே அருணாச்சலம் அப்படிங்கிறோம். சூரியன், சூரியனை ஒத்த பிரகாசமுடையவள் அப்படின்னு பொருள். கருணாத ரங்கிதாட்சி, அப்பேற்பட்ட அம்பாள் எப்படி நமக்கு கருணை புரிகிறாள் அப்படின்னா கருணா தரங்கித அக்ஷீம். தரங்கம் அப்படின்னாலே கடைக்கண்கள் அப்படின்னு பெயர். அதனாலதான் அபிராமி பட்டர் என்ன சொல்றார், அபிராமி கடைக்கண்களே அப்படிங்கிறார். இப்ப நம்ம வீட்டுல சாதாரணமா நின்று சாமி கும்பிட்டோம்னா சாமிக்கு நேரா கும்பிடுவோம். ஆனா ஒரு கோவில்ல போனா என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் நின்னுதான் கும்பிடுவோம். அப்ப சில தெய்வங்களுடைய நேர்பார்வை ஆகாது அப்படிம்பாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, உக்ராம்சமான மூர்த்தி காளி மாறி பிடாரி கிட்டெல்லாம் அந்த பார்வை அதோட முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூலம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை நம்மை பட்டாலே போதும் எல்லா விதமான கருணையும் அம்பாள் நமக்கு வழங்குகிறாள். அதனாலதான் கருணா தரங்கித அக்ஷீம். இந்த கடைக்கண்கள்னாலதான் நமக்கு எல்லா வித கருணைகளும்
கிடைக்கும். மேலும் இந்த அத்தியாயத்திலே திருத பாசாங்குச புஷ்பபான சாபஹஸ்தாம் அப்படின்னு வரும். அதேதான் அப்படியே அபிராமி அந்தாதியில சொல்றாங்க. அங்கயம் பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை அப்படின்னு ஒரு எப்படி அந்த கரும்பு பாசம் அங்குசம்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய லலிதாம்பிகையாக இந்த அத்தியாயத்திலே அம்பிகை அருள்பாலிக்கிறாள். அனைத்து விதமான கருணைகளையும் ஒரு கடைக்கண் பார்வையாலே அனைத்து வரங்களையும் தரக்கூடிய அம்பிகையாக அருள்பாலிக்கிறாள். இந்த அத்தியாயத்திலே பேசக்கூடிய கதை என்னன்னா ரக்த பீஜவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர வதம். இந்த அசுரனுக்கு பேர் என்ன? ரக்த பீஜன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். ரத்தம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். பீஜம் அப்படின்னா விதை அப்படின்னு பொருள். அப்ப அந்த அசுரனுக்கு எது விதை அப்படின்னா அவனுடைய ரத்தம் தான். அவன் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்கான்? அவனை சம்ஹாரம் பண்ணி அவனோட ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில பட்டுச்சுன்னா அதே பலம் பொருந்திய 1000 அசுரன் தோன்றணும். அப்படிப்பட்ட வரணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவனை அம்பாள் சம்ஹாரம் பண்றாங்க. அது எப்படி தோன்றும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமா நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கடந்து வந்த பெரிய நோய் ஒரு நாட்டுல ஒருத்தருக்கு உண்டாச்சுங்கிறோம். 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 1000 ஆச்சு, லட்சம் ஆச்சு, கோடி ஆச்சு இல்லையா? அப்ப அது ஒரு விதமான அசுரம் தானே. எத்தனையோ பேர் சம்ஹாரம் பண்ணிடுச்சு. அதே போல இந்த அசுரன் அப்பேற்பட்ட வரனை வாங்கிட்டு வரான். நம்ம சிவன் கோயில் எல்லாம் பார்த்திருப்போம். பிராமி சப்தமாதர்கள் வச்சிருப்பாங்க. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 7 மாதர்களும் அவதரித்து அவரவர்களுடைய ஆயுதத்தினால இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி இந்த மகாகாளி என்ன பண்றாளா, அவனுடைய ரத்தத்தை கீழே விடாம அதை அப்படியே எடுத்து தான் பருகிறாராம். சாதாரணமா காளியம்மன் கோயில பார்த்திருப்போம். என்ன பண்ணுவாங்க? ஒரு கிண்ணம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள கூட ஒரு குங்குமத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? கபாலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இந்த ரத்த பானத்தை அம்பாள் குடிச்சிடறாளாம். அப்ப அப்பேற்பட்ட சம்ஹாரத்தை பேசக்கூடியதான ஒரு அத்தியாயம் இந்த ரத்த பீஜவதம் என்று சொல்லக்கூடிய இந்த 8வது அத்தியாயம். அந்த அசுரனை சம்ஹரித்து நமக்கு பவானியாக லலிதாம்பிகையாக இந்த அத்தியாயத்திலே நமக்கு அம்பிகை அருள்பாலிக்க வல்லார். நம்ம இந்த இதை பார்த்தேன்னா ஒவ்வொரு வருடத்தினுடைய பத்திரிகையிலும் நம்ம பத்திரிகை வரும் வீட்டுக்கு இல்லை யாராவது கொடுத்துருப்பாங்க. பத்திரிகையை ஆனா நம்ம ஃபுல்லா முழுசா வாசிச்சோமாங்கிறது நமக்கு தெரியாது. நான் சொல்லக்கூடிய கதைகளும் இந்த உருவத்தினுடைய ஸ்லோகங்களும் எல்லாமே பார்த்தேன்னா இந்த இதுல இருக்கு. ஃபுல்லாவே இந்த அம்பாளை கும்பிட்டா என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் இதுல பார்த்தேன்னா. அதுபோல இந்த 8வது அத்தியாயத்திலே சொல்லக்கூடியது செய்யும் காரியங்களில் வெற்றி, நல்ல முயற்சி, கூட்டு தொழில், வியாபாரம், லாபகரணம், நல்ல உழைப்பு, உயர்வு, முன்னேற்றம், எல்லா தடைகளும் தவிடுபடியாகும், தொட்டதெல்லாம் அபிவிருத்தியாகும். இந்த பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையாக இந்த அத்தியாயத்திலே நமக்கு அருள்பாலிக்கிறார். அப்பேற்பட்ட லலிதாம்பிகை பவானி சண்டிகைக்கு உரியதான அத்தியாய யாகங்களானது துவங்கப்படுகிறது. தரிசித்து அருள் பெறுக. ஓம் நமஸ்தண்டிகாரி ஓம் ரிஷிருவாச ஸ்வாஹா चंडे जगते दित्ये मुंडे च विनिपातिते बोलेषु सैन्येषु क्षैतेषु सरीश्वर स्वाहा गोपराधीनां जयगातुं भक्पदापवान् उद्योगं सर्वसैन्यानां जयदानामार्येष स्वाहा सर्वप्रीतित्या शरसीदीर्घादिधाः कम्बोडासदश्रीते निर्ज्ञातस्वफलनिर्मिता स्वाहा वणिनीजानि पञ्चासुत्राणां प्राणिः सुरमुराणि भोप्राणां निर्गच्छन्तुमार्या स्वाहा आदौहृदामौर्य आलगेया सतासुराः युद्धाय सज्जा निर्ज्ञातो आज्ञया स्वाहा प्राप्त्या प्रपतिशुम्भो प्रियमदासनः रञ्जगां महासैन्यसहस्रैर्भवधर्म स्वाहायान्तं चण्डिका अदुत्वा तत्सैन्यमतिभीषणं दासनैः पूर्णयामास धरणी गगनान्तरं स्वाहा सिंहो महानादमदीयङ्कवाण्डवान् घण्टास्मरेण नन्नादमम्बिकात्मब्रह्मणे स्वाहा सिंहगण्डानादा पूर्णदिङ्मुखा निनादे भीषणे काली दिग्ये विस्तारितादना स्वाहा मीननादमोसृज्य दीर्घसैन्येश्वरस्व
हरेगी सुभद्रागारी सरोषै परिवारिणा स्वाहा एतस्मिन्नन्तरे भूपविनाशाय सुरज्युजा ध्वाजापरसिंहानामतिविद्यबलान्विता स्वाहा ब्रह्मेणगोविष्णोराब्धेन्द्रश्रीदत्तयः शरीरेभ्यो निक्रम्य तद्रूपैः षण्डियां स्वाहा सर्वस्य तद्रूपमहेशवीर्षारूढा दशोलभरधारिणी महाविबलजाप्ताप्ता चन्द्ररेखा विभूषण स्वाहा योद्धमभ्यायोदेकम्बिकाम्बरूपिणी स्वाहा वैष्णवी शक्तिर्गरुडो परिसंस्थिता शङ्खचक्रगदा शाङ्ग खड्गहस्ताभिवादिनो स्वाहा நிகழ்ந்தேறும் தரிசித்து அருள்தல் उत्सेयात्मपतिजायमानः कण्ठीराजकमलमुक्तयुक्ते साधियोगजोदेवमुक्तः कस्मरेण प्रजाभो अनेन दिव्यमङ्गलहोमेन भगवतीं त्रिषष्टिमन्त्रात्मिका अष्टमाध्यायदेवता अष्टमात्रसहिते ब्रह्मादिरूढे भवानी सुभासागरमध्यस्थे लोकमात्रे सकलकार्यजनप्रदे शम्भोदितपदाम्बुदे त्रैलोक्यवन्दिने तुभ्यो चामुण्डायै स्तुमङ्गलो
चंडिका पुष्पदे नमः बन्धुवरांजननिभं रुचिराक्षराला पाशां प्रयोदवरामि सभाहुदण्डीः भरणं तम्मर्थामियधमनि सम्भ्राशयामि महाभिया चंडिका नमः आवाहनादिकं विधाय अर्घ्यं दत्त्वा आहुतिं कृत्वा ओम ह्रीं रथाभिया चंडिका देवीचे स्वाहा 9வது அத்தியாயம். இந்த பகுதியினுடைய தலைவியாக விளங்கக்கூடிய அம்பிகை அர்த்தாம்பிகை சண்டிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகை. சிவபெருமானை பிரதானப்படுத்தி ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படிம்போம். திருச்செங்கோட்டிலே உமையொரு வாகனாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் திருநாமம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிம்போம். அதுவே அம்பாளை பிரதானப்படுத்தி தேவியை பிரதானப்படுத்தி அந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா அர்த்தாம்பிகை சண்டிகை என்று சொல்வோம். இந்த அம்பிகையானவள் மனோ ஒற்றுமை, தம்பதி ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு அம்பிகையாக விளங்குகிறார். இந்த அத்தியாயத்தினுடைய பலன்களை சொல்லும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியம், தேக சுகம், விட்டு கொடுக்கும் பக்குவம், ஒற்றுமை, நல்ல சிந்தனை, கணவன் மனைவி அந்யோன்யம், இல்லற தர்மம், தெய்வீகமான வாழ்க்கை வசதி பெருகும் போன்ற அனைத்து விதமான பலன்களையும் ஒரு சேர நமக்கு தரவல்ல ஒரு அம்பிகை தான் இந்த அர்த்தாம்பிகை சண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை. வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபக்தஜே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. காளிதாசர் ரகுவம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தினுடைய ஒரு புராணத்தை எழுதுறார், ஒரு இலக்கியத்தை எழுதுறார். முதல் ஸ்லோகம் என்ன எழுதுறார் அப்படின்னா வாகர்த்தாவிவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபக்தஜே ஜெகதா பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒரு வாக்கு சொல்றோம், ஒரு சொல்லு சொல்றோம்னா அந்த சொல்லும் பொருளும் எப்படி இணைந்தே இருக்குமோ அது போலவே இணைந்திருக்கக்கூடியவர்கள் தான் பார்வதி பரமேஸ்வரர். அந்த பார்வதியும் பரமேஸ்வரையும் வணங்கி இந்த ரகுவம்ச காவியத்தை நான் எழுத தொடங்குகிறேன் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரன் தான் முதல்ல வணங்குறார் காளிதாசன். அப்ப அந்த மனோ ஒற்றுமையை, இல்லறத்திலே இருக்கக்கூடிய தம்பதி ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு அத்தியாயமாக விளங்கக்கூடியது இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே பேசக்கூடிய கதை என்னன்னா நிசும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை அம்பிகை சம்ஹரிக்கிறாள். அடுத்த அத்தியாயம் சும்பன் சொல்லக்கூடிய அசுரன். இந்த 10 அத்தியாயங்களோட பார்த்தீங்கன்னா அசுர சம்ஹாரங்கள் எல்லாம் நிறைவுற்றது. மேலும் இந்த எண்ணுல பாத்தீங்கன்னா இந்த 9 அப்படிங்கிற ஒரு எண் அம்பிகைக்கே உரியதான ஒரு எண். எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? நவராத்திரி அப்படிங்கிறோம், அம்பிகையை துதித்ததான குறித்ததான ஒரு ராத்திரி நவராத்திரிங்கிறோம். அது 9 நாட்கள். நவராத்திரியிலேயே 4 நவராத்திரி சொல்லுவாங்க. நமக்கு புரட்டாசி நவராத்திரி தான் தெரியும். அப்புறம் ஆகாட நவராத்திரி ஆடி மாசம் அல்லது ஆவணியில வரும். இன்னொன்னு வசந்த நவராத்திரி. கரெக்டா பாத்தீங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு ராமநவமி வரைக்கும் இருக்கக்கூடியது வசந்த நவராத்திரி. இன்னொரு ஒரு நவராத்திரி உண்டு, மாதங்கி நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை அமாவாசை கழிச்சு மறுநாள்ல இருந்து வரக்கூடிய 9 நாட்கள் மாதங்கி நவராத்திரி. அப்ப இந்த நவராத்திரி அப்படிங்கிறதே 9 இரவுகளை கொண்ட தினங்கள் அப்படின்னு. அதுபோல நவசக்திகள் 9 விதமான சக்தி அம்பாளுடைய பரிவாரமா சொல்லுவாங்க. வாமை, ஜேட்டை, ரௌத்ரி, காளி, கரவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூதமணி, மனோன்மணி சொல்லக்கூடிய 9 சக்திகள். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டி ஹோமத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆணி வேறாக இருக்கக்கூடியது ஒரு மூலமந்திரம். இப்ப எப்படி சிவனுக்கு பஞ்சாட்சரங்கிறோம், 5 விதமான எழுத்துக்கள் அக்ஷரங்களை கொண்டது பஞ்சாட்சரங்கிறோம். இப்ப சுப்பிரமணியருக்கு முருகப்பெருமானுக்கு ஷடாட்சரம் அப்படிங்கிறோம், சர வண பவ. அது போலவே இந்த அம்பிகைக்கு உரியதான மூலமந்திரத்தை உள்ளடக்கியது ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி விச்சே. அதுக்கு பெயர் நவாக்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அந்த மூலமந்திரத்துக்கு. அப்ப இந்த 9 அப்படிங்கிற ஒரு எண் அம்பிகைக்கே
உரியதான எண். நாமளும் என்ன பண்ணுவோம், வண்டி வாகனம்லாம் வாங்கும் பொழுது கூட்டுத்தொகை 9ஆ இருக்கணும், அப்படி இல்லாட்டி 4ம் 9ஆக இருக்கணும் அப்படின்னு வாங்குவோம். அப்போ கூட இந்த 9ஆம் வைப்பாடு கூட கூட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 9ஆ தான் வரும். அப்ப 9 அப்படிங்கிற ஒரு எண் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்ததான ஒரு எண். இப்ப எல்லா அத்தியாயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷமான திரவியம் தான் ஆகுதி பொருளா தருவோம். ஆனா இந்த அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா கரும்பு துண்டு, ஊசினி துண்டு, இந்த இரண்டிலான பூர்ணாகுதி. ஒன்று பார்வதி, இன்னொன்னு பரமேஸ்வரன். ஒன்று புருஷ ரூபம், இன்னொன்னு ஸ்திரீ ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய அம்பிகை அர்த்தாம்பிகை சண்டிகைக்கு உரியதான யாகங்களானது துவக்கப்படுகிறது. பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்க வேண்டி அத்தியாய யாகமானது துவக்கப்படுகிறது. ஓம் நமஸ்தண்டிகாரே ஓம் ராஜோவாஜ ஸ்வாஹா विचित्रविदवाख्यातं भगवन् भवदामव दिव्यास्तरितमाहात्म्यं रक्तवीरवधाश्रुतं स्वाहा तेचाम्यहं द्रोतं रक्तवीरे निवार्ये प्रकारशुम्भो इत्तर्मणशुम्भस्थानिकोपण स्वाहा विचित्रवाच स्वाहा प्रकारकोपमविदं रक्तवीरे निवार्ये स्वाहा भासरोहन्धुम्भच्च हवे पुण्येषु हवे स्वाहा अन्यमानं महाधैर्यं विलोकामर्षमुत्तहन् स्वाहा चदावृण्य सुबोधं मुख्यजा सरसेनजा स्वाहा तस्याग्रस्तथा वृक्षे वासयो स्वाहा सन्दष्टवृक्षपुरा कृताहं देवी उपायो स्वाहा महावीर्य शुम्भो विश्ववीरः निगन्तुं चण्डिका गोपा दुग्धा वित्रं तुमात्रभिः स्वाहा निवासी तेजा सुपरिसंभयो सर्वदिशमदीवोकं मेघयो स्वाहा दाताक्षरास्ताभ्यां चण्डिका श्रोत्करैः तारजामाजाङ्गे शत्रुभिरसरीश्वरो स्वाहा खड्गं सर्वधाराय प्रभं अरायन् मूर्तिसिंहं देव्या वाहनमुत्तमं स्वाहा वाहने देवी क्षणप्रेणसिमुत्तमं विशुम्भस्य चच्छेदे कर्मचाप्यष्टचन्द्रकं स्वाहा अन्ये जन्मनि खड्गं च रक्ति चित्ते प्रसोरः आवर्तिसर्धारणे अभिभाग्रां स्वाहा आत्मादो सम्भोते सोलं जग्राहदानवः आजातं मुष्टिपातेन देवी तत्साप्यसुन्दरं स्वाहा अन्तम् आयान्तं दैत्यपुङ्गवम् आहत्य देवी वाणोगी अपातयत भूतले स्वाहा तस्मत्त्वदारित्ये गृहीत परवानिधीः धीरः काव्यरसने व्याप्त्या शेषं बभूनभः स्वाहा मायन्तं समालोक्य देवी हंसमदानेत् साध्यासप्तचापि धनुषत् सकारादीवसुस्तुस्तहत् स्वाहा पूर्णयामास युगोरजघण्टासनेन च समस्तदैत्यसैन्यानां तेजोरथादिना स्वाहा देव महामदे स्वाहा पूरयामास गणं राम श्रीमद्भोज स्वाहा काली समुत्पत्य गणं स्वामनादिते करध्वानन्निनादेन प्राक्षरमास्ते विरोधिता स्वाहा काकनाशमधिकं सुरदुलीशकारः तेषं देवसुरात्रेषु सुन्दकोपं परं यं स्वाहा स्वाहा दारहाराम्बिकाजरा दादयत्यभीतं देवी आकाश संस्थितै स्वाहा मुक्ताद्वारादिभीषणा आयां जीवन्निकूटाभाषिरक्षिणसानिरस्तामहुर्कया स्वाहा सुम्भनादेन रुद्रस्य जातलोकत्रयान्तरं निर्घातविश्वनो अघोरजितवानमणीपदे स्वाहा मुक्ताजनां देवी शुम्भस्तत्प्रीडाञ्चरान् चिच्छेदसुसनैरुग्रैः सदोषसनसस स्वाहा सरस्साचण्डिका वृद्धा शूलेनापि जगानतं सददाभिगतो भूमो मूर्च्छितो निपपादः स्वाहा सम्प्राप्य चेतनामादनारुकः आदभानसरे देवी वाणिज्यधरणं दृशा स्वाहा बाहुनामैकं दर्देश्वरः चक्रायुधेन द्विजस्थादयामासचण्डिकां स्वाहा वृद्धा दुर्गादिनाशिनी चिच्छेदानि चक्राणीश्वरे सायकां स्वाहा वेगेन गता मातारिचण्डिका अभ्यलापदैवन्तं दैत्यसेना समावद स्वाहा स्वाहास्तं समाजान्तं निशुम्भमवनाद्दरं निविद्याशूलेन वेगविघ्नेचण्डिका स्वाहा நம்ம நித்திய சுமங்கலியை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வரும். நித்தியமும் சுமங்கலித்துவமாக இருக்கக்கூடியவள் தான் அம்பிகை. அப்ப இந்த சுமங்கலிகளுக்கு என்னென்ன பிரீதியாக இருக்கிறதோ பிடிக்கிறதோ அதெல்லாம் அந்த முரத்திலே வைத்து அம்பிகைக்கு ஆகுதிகள் தரப்படுகின்றது. மர சீப்பு, மர கண்ணாடி,
குங்குமச்சிமிழ், அதுக்குள்ள குங்குமம், மஞ்சள், அக்ஷதை, பூ,